ஹாய்ங்க. இது பாருங்கள், இது கோவா செடிங்க. இது வந்து விஎன்ஆர் கோவாங்க. நான் வந்து வேறு பாட்டில் வச்சுருந்தேன். அது க்ரோ பேக்ஸில் தான் வச்சுருந்தேங்க. அப்போ நல்லா வளர்ந்துருந்துங்க. இந்த பாட்டில் மாற்றி வச்சேன். அதுலேயே காய வச்சுதுங்க. வேறு மூலம் அடிச்சிட்டே இருக்காங்க. அது கொஞ்சம் இதுவாக இருக்கும். பெங்களூரில் ஒரு மாதம் ஃபுல்லாக இந்த மாதிரி தாங்க விநாயகர் வைப்பாங்க, எடுத்துகிட்டு போவாங்க. ஒரே மூல சவுண்டாக தாங்க கேட்கும். இது வந்து இந்த பாட்டில் மாற்றி வச்சேங்க. நல்லா வந்ததுங்க. நிறைய பூ வச்சுது, இந்த மாதிரி நிறைய காய் வச்சுதுங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், நான் இப்போது 2 வாரமாக சரியாக மொட்டை மாடிக்கு வரல, அவ்வளோ தண்ணி ஊற்ற மாட்டேன். அப்படி மழை பெய்யறதுனால மழை தானே பெய்யுது, தண்ணி எதுக்கு ஊற்றணும்னு சொல்லி நானே விட்டுருவேன். ஆனால் இந்த பாட்டில் காஞ்சி போயிருந்ததுங்க. அதனால் வந்து பழம் வந்து முத்தவே இல்லைங்க. சின்னதுலேயே வந்து பழுத்து போயிடுது. உள்ளேயும் வந்து பழுக்கவே இல்லைங்க. அது பிஞ்சு அப்படியே இருக்குதுங்க. ஆனால் வந்து காயாகவே, அது ஏன்னே தெரில, அது காயாகவே அது பழுத்து விழுந்தது. சத்து இல்லையான்னு தெரியல. நான் வந்து காய்கறி தோல் கூட அது போட்டு மூடி வச்சேன். ஏன்னே தெரிலங்க. அது எதனால் இது மாதிரி இருக்குதுன்னு தெரியல. அதனால் கட் பண்ணி விடலான்ட்டு மேலேருந்து காஞ்சிட்டே எடுத்து பாருங்கள். சரியாக தண்ணி ஊற்றாமல் விட்டதுனால இந்த மாதிரி ஆச்சா என்னன்னு தெரியல. அதனால் கட் பண்ணி விட்டு எல்லாம் பிச்சு போட போகிறேங்க. இந்த மாதிரிலாம் பிச்சு போட்டுடலாம். வந்து மேலே வந்தேன், இது காஞ்சிட்டே போகுது, ஏன் இந்த மாதிரி இருக்குது, சரி இது பண்ணலாமேன்னு சொல்லிட்டேன். இது பண்ணி அதெல்லாம் வீடியோவில் போடலாம். அப்புறம் இந்த மாதிரிலாம் கட் பண்ணிடலாங்க. இப்போ கட் பண்ணி விட்டே வச்சுக்கோங்க, வளருங்க. எந்தெந்த செடிக்கு முனையை கிள்ளி விடணும், இந்த மாதிரி செடிக்கெலாம் கட் தாங்க பண்ணி விடணும். இந்த முனையை கட் பண்ணி விட்டுடலாம். நம்ம இங்கே முனையை இங்கே கட் பண்ணுறதுனால இங்கே வந்து தடைப்படுறதுனால இங்கேருந்து இந்த எல்லா கனவுல வந்து பிரான்ச்சஸ் வளருங்க. பாருங்க, இங்கேயும் கட் பண்ணி விட்டுக்கலாம். இது எப்படி வளருதுன்னு சொல்லி பார்க்கலாம். அது கட் பண்ணி விடுறேன். ஏன்னா நானும் டெய்லியும் பண்ணணும்னு நினைக்கிறேன், அந்த பண்ணவே முடியல. சரி, இன்றைக்கி வந்து இது ரொம்ப பார்க்கறதுக்கும் மனசு கஷ்டமாக இருக்கா இந்த மாதிரி இருக்கிறதுக்கு, சரி அதனால இப்போ இன்றைக்கே பண்ணிடலான்ட்டு. இது எப்படி வளருதுன்னு பார்க்கலாங்க. போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி பிஞ்சு அது பிச்சு போட்டிருப்பேன். பாருங்கள், இதுவும் பிஞ்சு இருக்குது பாருங்கள். இதுவும் பிச்சு போட்டுடலாம். நான் வந்து செடி நல்லா வளர்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கேங்க. அதுக்கப்புறம் காய விடலான் இருக்கேன். இதுவும் பாருங்கள், இது ஒரு கோவா செடிங்க. இதுலேயும் பாருங்கள், இங்கேயும் பிஞ்சு இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பிச்சிடலாம். செடி நல்லா வளர்த்துட்ட பிறகு அப்புறமா காய விடலாம். இது பாருங்கள், இது வந்து இது 1/2 அடி வளர்ந்துருக்கோங்க. கட் பண்ணி விட்டோங்க. இப்போ 2ஆக வந்திருக்குங்க. அதனால் இப்போ 1/2 அடி வளர்ந்துச்சு. இப்போ பாருங்கள், இப்போ இது பிச்சு விட்றேங்க. ஒரு 25 days ஆகுங்க இல்லைன்னு துளிர் வரத்துக்கு. பாருங்கள், இதில் காய் இல்லாததுனால இப்போ மொனையை மட்டும் கட் பண்ணி விடுறேன், பிச்சு விட்றேன் பாருங்கள். இது வந்து ஸ்ட்ராபெரி கோவாங்க. சின்னதாக பிஞ்சு விட்டுருக்கு பாருங்கள். 1-2 தாங்க இதில் பிஞ்சு பிடிக்கும். ஆனால் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒயிட் நாவல் பாருங்கள், பூ வச்சுருக்கு. நான் வீடியோஸ் போட்டிருப்பேன். ஆனால் வந்து நிறைய ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். அந்த பழத்தை வந்து நல்லா பழமாக ஆகும்போது நான் வீடியோவில் போட்டிருப்பேன். அந்த பழம் எனக்கு கிடைக்கவே இல்லைங்க. குரங்கு தாங்க சாப்பிட்டு போச்சு. திரும்பி பூ வச்சுருக்குங்க. பாருங்கள், இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கு. இது வந்து ஆல் சீசனுக்கு பொழுதுங்க. இது வந்து ஒயிட் நாவலுங்க. ஒயிட் நாவல் ஆல் சீசன் தான் சொன்னாங்க. பாருங்கள், அதே மாதிரியே பூ வச்சுருக்கு பாருங்கள். தெரியவே மாட்டேங்குது, தெரியுதா பாருங்கள். இப்போ இலையை பிச்சு விட்டுருவேங்க. இலையே வச்சுக்க மாட்டேன். எல்லா கனவுல வந்து நியூ பிரான்ச் ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். சப்போட்டா பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். மொக்கு பாருங்கள், ஃப்ளவர் பட் பாருங்கள், எவ்வளோ பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குல்ல. இந்த துளிர்லாம் பார்த்து ரசிக்கணுங்க. பாருங்கள், எல்லாத்துலேயும் துளிர் வருது பாருங்கள். நம்ம செடியை மட்டும் வளர்த்தா போதாதுங்க, இந்த மாதிரிலாம் பார்த்து ரசிக்கணும். பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள். பிச்சு பார்க்கலாமா? பாருங்கள்,
கட் பண்ணுறேன் பாருங்கள். அது மரத்துலேயே பழுத்தது இங்கே எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்கும். ஆனால் மரத்துலேயே பழுத்ததாங்க சூப்பராக இருக்கும் பாருங்கள். சூப்பராக பழுத்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷானது, மருந்து இல்லாததுங்க இதெல்லாம். நான் வந்து எந்த ஃபெர்டிலைசரும் நான் ஊற்றவே மாட்டேங்க. நம்ம மண்புழு உரம் கூட அவ்வளோ போட மாட்டேன். காய்கறி தோல் தாங்க நான் போடுவேன். அதுலேயே பாருங்கள் இவ்வளோ நல்லா சூப்பரான பழம் கிடச்சிருக்குன்ட்டு.